தமிழகத்தில் வரும் 29ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ். தமிழகத்தோட எந்தெந்த பகுதியில் மழை எதிர்பார்க்கலாம் 29ஆம் தேதி வரைக்கும்? ரமேஷ் வணக்கம். தமிழகத்தில் டிசம்பர் 29ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதிகாலை நேரங்கள்ல பனிமூட்டம் வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வானிலை தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்புல இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும், இந்த கீழடுக்கு சுழற்சி காரணமாகத்தான் டிசம்பர் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறது. அதுவும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளைகளில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்றுதான் வரும் 29ஆம் தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தின் தலைநகரான சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை என்று பார்க்கும்போது 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலையாக 21 முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையிலேயுமே நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளைகளில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்று பார்க்கும்போது குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய மாலத்தீவு, லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று என்பது 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிக்கு இன்றைய தினம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.